அமாவாசை அன்று காகத்திற்கு இலையில் சாப்பாடு வைக்காதீங்க, அது பலனே இல்லை. அமாவாசை நாளில் நாம் வழக்கத்திற்காக காகத்திற்கு உணவு வைப்பது ஒரு வழிபாட்டாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை சிறிது மாறுபட்ட விதத்தில் செய்தால் அது நம்முடைய கிரக தோஷங்களை நீக்கி வீட்டில் நலனையும் அமைதியையும் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அந்த நாளில் காலையில் சுத்தமாக குளித்து ஒரு பச்சை எருக்கம் இலை எடுத்து அதை நன்கு கழுவி வைக்க வேண்டும். பின்னர் அதில் சிறிதளவு தயிர் சாதத்தை வைத்து காகத்திற்கு உணவாக வைக்க வேண்டும். இலை மேல் வைக்கும் அந்த தயிர் சாதம் சாதாரண உணவாக இல்லாமல் ஒரு ஆன்மீக அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. இந்த செயல் நவகிரகங்களில் ஏற்படும் கோபத்தையும் குறிப்பாக சனி, ராகு, கேது தோஷங்களையும் சமப்படுத்தும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இதை மாதந்தோறும் அமாவாசை நாளில் ஒருமுறை செய்தாலே கிரகங்களால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் குறைந்து வாழ்க்கையில் அமைதி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். மேலும் இதை செய்யும் போது மனதில் நன்றி உணர்வுடன் என் முன்னோர்கள் நலமாக இருக்கட்டும், அவர்களின் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் குடும்பத்தில் நிலைக்கட்டும் என்று நினைத்து கொண்டால் அது பித்ரு பூஜையாகவும் அமையும். காகம் வந்து அந்த உணவை சாப்பிடும். அந்த கணமே முன்னோர்களின் ஆசீர்வாதம் வீட்டில் நிறையும். பலர் இதை பழக்கமாக கடைபிடித்து அதனால் வீட்டில் சுப நிகழ்வுகள் அதிகரித்ததாகவும் கடன் தொல்லைகள் குறைந்ததாகவும் கூறுகிறார்கள். ஒரு எளிய எருக்கம் இலை, சிறிதளவு தயிர் சாதம், நம்பிக்கையுடன் செய்யும் மனம், இதுவே நம் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கிரக அமைப்பையும் வரவேற்கும் ஒரு ஆன்மீக வழி.